ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். பீகாரில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நிதிஷ்குமார் வெளியே வந்திருக்கிறார். இந்தியா கூட்டணியை அமைத்ததே நிதிஷ்குமார் தான். ஆனால் அவரே வெளியே வந்திருக்கிறாருன்னா நிதிஷ்குமார் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 10 எம்எல்ஏக்களை தூக்கி அவர் மகனை முதலமைச்சராக்க லாலு பிரசாத் யாதவ் முயற்சி செய்ததன் விளைவு இன்று நிதிஷ்குமார் வெளியே வந்து பாஜக ஆதரவுடன் முதலமைச்சராகியிருக்கிறார். தொல் திருமாவளவன் மாநாட்டில் பாஜகவுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றினார். ஆனால் வேங்க வயல் பிரச்சனையில் திமுக ஆட்சி, அது யார், இவங்க கூட்டணியில் உள்ள திமுக ஆட்சி வேங்க வயல் பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று ஒரு தீர்மானம் போட முடிந்ததா இந்த அடிமை தொல் திருமாவளவனால்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயினில் போயிருக்கிறாரு. அங்கே எதுக்காக போனார்? முதலீடு கொண்டு வர போயிருக்கிறாரு. ஆனால் அப்படி ஒன்று எதுவுமே கிடையாது. அங்கே அவருடைய மருத்துவ விஷயமாக போயிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் மறைக்கலாம் நினைக்கிறாரு. ஆனால் எதையும் மறைக்க முடியாது. மத்திய அரசு விரைவில் ஸ்பெயினில் முதலமைச்சர் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை தமிழக மக்களுக்கு வெளியே கொண்டு வரும் வேலை தமிழக பாஜகவும் செய்யும், மத்திய ஆட்சியும் செய்யும். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்வாண்டா, ஸ்டார் தமிழன்டா.